வணக்கம். சிட்டு ஸ்பைசஸ் ரெடி மிக்ஸ் வேணுங்க. இன்றைக்கி சவ் சவ் சட்னி எப்படி செய்யுதுன்னு செய்து காமிக்க போகிறேன். சவ் சவ்வில் பாதி அரிஞ்சு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சவ் சவ்வும் பெரிய வெங்காயம் சமமாக இருக்கணும். 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சவ் சவ்வும் பெரிய வெங்காயம் தித்திக்கணுனால 5 வச்சுருக்கேன். காரம் வேணாங்க 3 மிளகா கூட வச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வச்சுருக்கேன். எண்ணெய் வதக்கிறதும் தாளிக்கிறதையும் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி வதக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. பச்சை மிளகா வதக்கிறேன். சவ் சவ் வதக்கிறேன். சவ் சவ் நல்லா வதங்கிடுச்சு. கலர் மாறிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். வெங்காயத்தை புன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். புன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இஞ்சி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு இடிச்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுருக்கேன். ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்சு பெருங்காயம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் தாளிச்சும் கொட்டியாச்சு. இந்த சவ் சவ் சட்னி இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து வெங்காயத்தோட அளவு கூட்டிக்கோ குறைச்சிக்கலாம் செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.